கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 1 யோவான் 4 அதிகாரம் 12 வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். அன்பு கூர்ந்தால். இன்னைக்கு அன்பு கூர்றாங்க. பணம் இருந்தால் ஒரு அன்பு, ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, நிறைய குடும்பத்திலே கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்கள ஒடுக்குவாங்க, அன்பு கூறாமல் ஒடுக்குவாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே எப்போதுமே அந்த அன்பு கூறக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, முழுசா அன்பு கூற முடியல. நிறைய வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சு 4 மாசத்துக்குள்ளே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனை, டைவர்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்து முடிச்சிட்டாங்க. கிறிஸ்டியன் தான், சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, எல்லாம் தெரியும், பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான், டைவர்ஸ் பண்ணக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு ஒரு குடும்பம் இப்படியே பிரிஞ்சு போயிட்டு. இது ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பத்தில் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். இன்னைக்கு அன்பு கூறாம தான் நிறைய குடும்பத்தில் சண்டை, பகை, பிரிவினை, கசப்பு, வெறுப்பு, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பக்கத்தில் போய் தேவையில்லாமல் பேசுறது. ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் இருப்பாங்க, 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை பார்த்தா, கல்யாணம் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் நகை பிரச்சனையாக இருக்கும், பணம் பிரச்சனையாக இருக்கும், ஏதாவது சீதனம் ஏதாவது கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்திருப்பாங்க, கஷ்டப்பட்ட பிள்ளையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளைய கொடுமையாக நடத்துவாங்க. அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட அன்பு கூறாம இருக்கும்போது தேவன் நமக்குள்ள எப்படி நிலைத்திருக்க முடியும்? அவருடைய அன்பு எப்படி நமக்குள்ள பரிபூர்ணப்படும்? வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு ஒரு 2 இட்லி வச்சு கொடுக்க முடியல, கேட்டா அதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படிம்பாங்க. என்ன பிரச்சனையானாலும் இருக்கட்டும், மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார், அதனாலதான் உயிரோட இருக்கிறோம். நாமும் நம்மளை யாரா ஏமாத்திருப்பாங்க, தேவையெல்லாம் பேசியிருப்பாங்க, தப்பா பேசியிருப்பாங்க, நிறைய காரியம் இருக்கும். அவர்களை நாம் மன்னித்து அன்பு கூற வேண்டும். நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சண்டைக்கு என்ன காரணம், பிரிவினைக்கு என்ன காரணம், பகை என்ன பிரச்சனை, இதெல்லாம் நம்ம நிறைய காரியத்தை பார்க்கும்போது அன்பு கூறாம இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு 6 மாசம் முன்னாடி எதுக்காக ஒரு காரியத்துல பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அன்பு கூற முடியாது, ஏன்னா பகையா மாறிடும், சண்டையா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இன்னைக்கு கேள்வி. எத்தனையோ குடும்பத்துல பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, சொத்து பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும், எத்தனையோ பிரச்சனை, நம்ம நிறைய பிரச்சனை சொல்லிட்டே போகலாம்.
அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அன்பு கூறாத பட்சத்திலே தேவன் எப்படி நமக்குள்ள நிலைத்திருக்க முடியும்? அவருடைய அன்பு எப்படி நமக்குள்ள பரிபூர்ணப்படும்? நம்ம அவருடைய அன்பினால நிரப்பப்பட்டிருக்கும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா கோவப்படுவேன், மனைவிட்ட கோவப்படுவேன், குடும்பத்தில் கோவப்படுவேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு முழு பைபிள் வாசித்ததுல தேவன் அன்பா இருக்கிறார். அன்பின் ஆவியானவர் நமக்காக சொந்த குமாரனை தந்திருக்கிறார். எல்லாமே அன்பு தான். ஒரு முழு பைபிளை ஃபில்டர் பண்ணி பார்த்தா அன்பு. சரி, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னை போல பிறனை நேசி. அவர் என் பாவத்தை மன்னிக்கிறாரு, நானும் மன்னித்து அன்பு கூறணும். ஒரு முழு பைபிள், அவ்வளவுதான். இந்த நாளிலும் யாராவது ஒருவேளை அன்பு கூறாமல் இதயத்திலே கசப்பு, வெறுப்பு, பகை இருந்தால் எல்லாம் எடுத்து போட்டுருங்க, வேண்டாம். ஒரு குடும்பத்திலே ஒரு 2 நாள் வைத்தாதா போச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் யாராவது என்னை தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய நிலைமை அவ்வளவுதான். இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம். உன்னை போல பிறனை நேசி. நேசிக்க தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். சில குடும்பத்துல உண்மையிலே பிரச்சனை இருக்கு. அது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சொத்து பிரச்சனையா இருக்கும், இல்லை தேவையில்லாத நிறைய காரியங்கள் இருந்தாலும் வேதம் சொல்கிறது, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம சில காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய அன்பும் நமக்குள்ள பரிபூர்ணப்படும். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் தெரியுமா? 1000 கோடி ரூபா இருந்தாலும் சில கிஃப்ட்லாம் கிடைக்காது. ஆனா நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய அன்பும் நமக்குள்ள பூரணப்படும். அந்த கிஃப்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. இந்த வருஷத்துல இத்தனை மாசம் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு கிருபை தந்து ஜீவனை தந்து ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றிப்பா. காலவேளையிலே நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே உன்னை போல பிறனை நேசி என்று அப்பா முழு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையிலே எங்க இதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல் எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. உன்னை போல பிறனை நேசிக்க அந்த கிருபை தாங்கப்பா. அன்பு கூறக்கூடிய கிருபை தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க இதயத்துக்குள்ள தேவ அன்பை ஊற்றிருக்கீங்க. அதை நாங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது எங்களுக்கு சுபாவ அன்பு வேணும்ப்பா. நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. உங்களுடைய கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய கிருபை தாங்க. தான தர்மம் பண்ண கிருபை தாங்க. உன்னை போல பிறனை நேசிக்கூடிய அந்த சுபாவம் எங்களுக்கு தாங்கப்பா. நன்றி. இந்த நாளையும் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தவளை நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் உண்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையில ஜெபிக்கிறாங்க, ரட்சிப்பின் வஸ்தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தில் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு என்னென்ன காரியத்தை தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னித்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல போராடி ஜெபிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன உபத்திரம், கடன் பிரச்சனை, வேதனைகள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாவற்றையும், நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா.
இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க, பரிபூர்ணமாக ஆசிரிங்க. அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பெளியட்டும். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, அவனுடைய வம்சம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பம் சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தில் எடுப்பா. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா உங்க பாதவில் அர்ப்பணிக்கணும். இணைந்திருக்கிற எந்த தேசத்தில் ஜனங்களும் சரி, எல்லா தேசங்களும் ஜனங்களின் குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் கிருபையால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. அப்பா, அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். காலவேளையிலே அப்பா போட் தெளிவு போடுறாங்க, விசைப்படாக, நாட்டுப்படாக, இன்னுமாக அப்பா டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்ரட்டரி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறான். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய காரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தரே கூட ஆசீர்வதிங்க. காலவேளையிலே நிறைய குடும்பத்திலே மன அழுத்தம், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா, நீக்கிருங்க. சந்தோஷம் அப்பா நிரம்பி வெளியிட்டும். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சந்தோஷமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிதாவின் சித்தம் சந்தோஷமா இருப்பது, இடைவிடாமல் ஜெபிப்பது, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவது, பரிசுத்தமா வருவது, தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்வது, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. பொல்லாத காரியத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வரக்கூடிய கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பயனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க. வெளி தேசத்துல இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். அப்பா, இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். கற்பத்தின் ஜெபிக்கிற கர்த்தர் மனமிறங்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களோட சந்ததி ஆசீர்வதிங்க. உங்களோட தலைமுறை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க தாயின் பிள்ளையும் ஆசீர்வாத கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிற எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கள்ள தொடர்பு, விபச்சாரம், மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல் பாதிக்கப்பட்டு பல குடும்பத்தை சிக்கல். இந்த எல்லா செத்த கிரியிலும் இயேசு கிறிஸ்து ரஜத்தினால், இயேசு நாமத்தினால், வல்லமுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நம்ம கிரீஸ் எல்லா பொல்லாத தந்திரம் ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மை கிருபை உங்க பிள்ளையோட வாழ்க்கையில தொடரட்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவனாரிலே அப்போ மினிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பம் இரவும் பகலுமா ஜெபிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கோ எல்லா தடைகளை விலக்கி ஆசீர்வதிங்க. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளையும் பிதாவிடத்திலும் இறங்கி வருகிறது. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்க. கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்னென்ன பலவீனத்தோட கஷ்டப்படுறாங்களோ இந்த எல்லா வியாதியெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு பூரண சுகம் தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் தேவைகளுக்காக ஜெபிக்கணும் எல்லா தேவைகளும் கர்த்தர் கூட சந்திங்க. பல பிரச்சனை, பல உபத்திரத்துக்கு மத்தியில் ஜெபிக்கணும். எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாட்டித்தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தணும். படிக்கிற பிள்ளைகள் அப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நல்லா படித்து நல்ல மார்க் எழுதணும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாம மட்டும் எடுத்தும் உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.